அடே அப்பா, உன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல எவ்வளோ மேக்கப் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு என் புள்ள லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பான் போல இருக்கே. ஆனா நித்யா அப்படி கிடையாது. உன்கிட்ட இருக்கிற மாதிரி காஸ்ட்லியா அவகிட்ட எந்த பொருளும் இருக்காது. அவ மேக்கப் கூட போட்டுக்க மாட்டா என்று வசுந்தரா கூறினாள். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டி? என்னோட திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? கிச்சன்ல குழம்பு தீஞ்சு போன ஸ்மெல் தாங்க முடியல. அதனால நீ வச்சிருக்கிற பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துதான் நான் கிச்சன்ல ஸ்ப்ரே பண்ணேன். ஆனாலும் ஸ்மெல் போகவே இல்ல என்று தெனாவட்டாக கூறினாள் வசுந்தரா. இதை கேட்ட அக்ஷயாவின் பொறுமை எல்லையை கடந்து விட்டது. அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இங்கே இருந்தால் நிச்சயம் தன்னால் நாக்கை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருக்க முடியாது என்று அவளுக்கு புரிந்தது. தான் எப்பொழுது கோபப்பட்டால் தன்னுடைய திட்டம் அனைத்தும் பாழாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டவள், ஆண்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அவள் வெளியே போனாள். ஆனால் வசுந்தரா விடவில்லை. அவளுக்கு பின்னாலே ஓடியவள், ஏய் நில்ல, நீ பாட்டுக்கு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? இதை யாரு கிளீன் பண்றது என்று கேட்டாள். அதை கிளீன் பண்ண நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒன்னும் அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், நானே பணம் கொடுத்துக்கிறேன் என்று திரும்பிக் கூட பார்க்காமல் பதிலளித்துவிட்டு காரில் ஏறி அவள் அவசரமாக அங்கிருந்து வெளியேறினாள். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம நீ பாட்டுக்கு காரை ஓட்டிட்டு போறியே. உன் வயித்துல இருக்கிறது இந்த குடும்பத்தோட வாரிசு. அதை பத்திரமா பாத்துக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா என்று வசுந்தரா வாசலில் நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள். இப்பவே இந்த ஆட்டம் போடுறீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நித்யா மாதிரி என்னையும் ஒரு வேலைக்காரியா மாத்திடுவீங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அக்ஷயா காரின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினாள். அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது. காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு பெயரை பார்த்தாள். அதில் மாம் என்று எழுதப்பட்டிருந்தது. மறுமுனையில் அவளுடைய அம்மா மேனகாதான் இருந்தாள். அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக இருந்த நித்யாவை அக்ஷயாவின் அப்பா குணா தங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்ததை மேனகாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவருடன் சண்டை போட்டுக்கொண்டு டிவோர்ஸ் வாங்கி கொண்டு சென்று விட்டாள். மேனகாவின் பிறந்த வீட்டிலும் அவ்வளவாக வசதி கிடையாது. அதனால் அவள் தன்னுடன் அக்ஷயாவை அழைத்து கொண்டு செல்லவில்லை என்றாலும் அக்ஷயாவுடன் அவள் தொடர்பில்தான் இருந்தாள். போனை அட்டன் செய்த அக்ஷயா, அம்மா நீ எப்பமா வருவ? இங்க இந்த கிழவி தொல்லை தாங்க முடியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா என்று அழ ஆரம்பித்தாள். தன் மகளின் அழுகை குரலை கேட்டவுடன் மேனகாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நடந்தது அனைத்தையும் தெரிந்து கொண்ட மேனகா, அக்ஷயா, எனக்கு இங்க சில முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் ஒரு மாசம் என்னால அங்க வர முடியாது. அந்த கிழவி உன்னை இவ்ளோ பேச்சு பேசிருக்காளா? ஏ, நீ எதிர்த்து அவ கூட சண்டை போடலையா என்று கேட்டாள். போடணும்னு தான் தோணுச்சுமா, ஆனாலும் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தேன் என்று அக்ஷயா கூறவும், அதுவும் நல்லதுக்குதான். கொஞ்ச நாள் பொறுமையா இரு. உனக்கும் பிரகாஷுக்கும் கல்யாணம் ஆகட்டும். ஆன உடனே இந்த தாய் கழுவிய நாம வச்சு செஞ்சிடலாம் என்று மேனகா கூறினாள். சரிம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், நித்யாவோட ரிசல்ட்ட மாத்தி எழுத சொன்ன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயம் இப்ப பிரகாஷுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுல இருந்து அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறினாள். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, எனக்கு அந்த டாக்டர் ரொம்ப வருஷமா பழக்கம். அவங்க நம்மள காட்டி கொடுக்க மாட்டாங்க என்று ஆறுதல் படுத்திய மேனகா போனை கட் செய்தாள். அதன் பிறகு அக்ஷயா பிரகாஷுக்கு கால் செய்தாள். மறுமுனையில் ரிங் போனதை தவிர அவன் போனை அட்டன் செய்யவே இல்லை. அதை பார்த்தவுடன் அவளுக்கு ஆத்திரமாக இருந்தது. அவள் உடனே போனை தூக்கி பின்சீட்டில் போட்டுவிட்டு பிரகாஷ் கம்பெனிக்கு தான் செல்கிறானா என்பதை செக் பண்ணுவதற்காக சென்றாள். இரவு மணி 8:30. ஹோட்டல் அறையில் இருந்த நித்யா மாஸ்க்மேனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவனுடைய உண்மையான அடையாளத்தை பற்றி ஜெனி கூறியது முதல் அவள் மனம் மிகவும் குழப்பமாக இருந்தது. அவள் உடனே தன்னுடைய மொபைலில் 7 ஸ்டார் புரொடக்ஷன் நிறுவனத்தை பற்றியும் அதன் சேர்மன் பற்றியும் சோஷியல் மீடியாவில் தேடத் தொடங்கினாள். அவனை பற்றிய அதிக தகவல்கள் எதுவும் அதில் இல்லை. அதனுடைய நிறுவனத்தை பற்றிய பினான்சியல் நியூஸ் மற்றும் பிசினஸ் பற்றி மட்டும்தான் அதில் இருந்தது. தற்பொழுது அந்த நிறுவனம் உங்களில் யாரு அடுத்த மீனா என்ற ஒரு டேலண்ட் ஷோவை நடத்தி கொண்டிருந்தது. அதை பற்றி பார்த்து கொண்டிருந்தவள் பின்னால் இருந்து வந்த, ஹாய் பேபி கேர்ள், என்ன பார்த்துட்டு இருக்க என்ற குரல் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அந்த மாஸ்க்மேன் தான் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் அவளுடைய இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. குற்ற உணர்ச்சியுடன் அவசர அவசரமாக மொபைலை க்ளோஸ் செய்த அவள், ஓ நீங்களா, இப்பதான் வந்தீங்களா, வாங்க சாப்பிடலாம் என்று சமாளித்தாள். அவளுடைய கண்களை உற்று பார்த்து கொண்டே, சரி என்று கூறியவன்
என்ன பேபி கேர்ள், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்க போல இருக்கு என்று கேட்டான். உடனே பயந்து போன நித்யா நாக்கை கடித்துக் கொண்டு, அது நான் என்று தடுமாறினாள். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நேரம் வரும்போது நானே சொல்லுவேன்னு. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரோஹித் கிடையாது. இனிமே இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்க்காத. என்ன சரியா பேபி கேர்ள் என்று கேட்டான். அவள் இதயம் படபடவென்று அடிக்க ஆரம்பித்தது. தான் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதை நினைத்து அவளால் கண்களை திறந்து மாஸ்க் அணிந்திருந்த அவனுடைய முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. அதை பற்றி அவனும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்காக அவள் வெஜிடபிள் சூப், காளான் ஃப்ரை, சிக்கன் லாலிபாப், எக் கிரேவி என்று அவனுக்கு பிடித்த அனைத்தையும் தயார் செய்திருந்தாள். அது அனைத்தையும் ஒரு பிடி பிடித்த அவன், வெரி குட், எல்லாமே சூப்பரா இருக்கு என்று பாராட்டினான். அவனை பார்த்த நித்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். நிச்சயமா இது உங்களோட அடையாளத்தை பத்தி கிடையாது என்று கூறவும், தாராளமா கேட்கலாமே, இப்போ உனக்கு என்ன டவுட் பேபி கேர்ள் என்று அவன் கேட்கவும், நீங்க ஒரு கேயா, ஐ மீன் ஓரின சேர்க்கையாளரா என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். அதை கேட்டவுடன் அவன் ஏதோ ஜோக்கை கேட்டவன் போல வாய்விட்டு சிரித்தான். பிறகு அவளுடைய மூக்கை பிடித்து நிமிட்டிக்கொண்டு, ஓ, மேடத்துக்கு அந்த டவுட் எல்லாம் வேற இருக்கா? இவ்ளோ நாள் என் கூட இருந்திருக்கியே, நான் அப்படிப்பட்டவனா என்று அவளுடைய கண்களை பார்த்து கேட்டான். அவன் கூறியதை கேட்டவுடன் அவளுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. ஜெனி சொன்னதை நம்பி இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை அவனிடம் கேட்டதற்காக அவள் தன்னையே நொந்து கொண்டாள். அடுத்த நாள் காலை அவள் கண் விழிப்பதற்கு முன்பாகவே மாஸ்க்மேன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். நித்யாவிற்கு எழுந்திருக்கவே முடியவில்லை. மிகவும் டயர்டாக இருந்தது. கடந்த சில நாட்களாக அவளுக்கு கார் ஷோரூம் மாடல்களுக்கான மேக்கப் வேலை இருந்தது. அதனால் அவளால் தன்னுடைய பெரியப்பாவை சென்று பார்க்க முடியவில்லை. இன்று எப்படியாவது அவரை சென்று பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் அவசரமாக பெட்டில் இருந்து எழுந்தவள் அவருக்கு பிடித்த சிக்கன் சூப்பையும் முட்டை பொரியலையும் செய்து எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள். ஆட்டோவில் செல்லும் பொழுது மீண்டும் அவளுக்கு மாஸ்க்மேனின் ஞாபகம் வந்தது. இவர் யாரு என்னன்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஜெனி சொன்ன மாதிரி இவர் நிச்சயம் ஒரு கேயா இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பொண்ணுங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டது. அவளுடைய பெரியப்பாவிற்கு சற்று உடல்நிலை தேறி இருந்தது. அவர் பெட்டில் இருந்து எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் நித்யாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அன்புடன் சாப்பிட அழைத்தாள். நீ ஏமா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கஷ்டப்படுற? இங்க கேண்டீன்லயே சாப்பாடு நல்லாதான் இருக்கு, நான் இங்கே வாங்கிப்பேனே என்று அவர் கூறவும், பரவாயில்ல பெரியப்பா, உங்களுக்காக நான் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க என்று கூறி கேரியரை திறந்து காட்டினாள். அதை பார்த்தவுடன் அவருக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. அவசர அவசரமாக அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிடும்போது அவருக்கு விக்கல் வந்தது. தண்ணீரை எடுத்து கொடுத்தவள், கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க என்று அன்புடன் கூறினாள். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதாம்மா உன் கையால சாப்பிடுறேன், ரொம்ப திருப்தியா இருக்கு என்று அவர் தன்னுடைய வயிற்றில் தடவிக்கொண்டே ஏப்பம் விட்டார். பிறகு கையை கழுவிக்கொண்ட அவர், நித்யா, என்கிட்ட மறைக்காம உண்மைய சொல்லு, உனக்கும் பிரகாஷ் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அவர் கூறியதை கேட்டவுடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே சமாளித்துக் கொண்ட நித்யா புன்னகையுடன், இல்ல பெரியப்பா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க என்று கேட்டாள். அவளுடைய தலையை வருடி கொடுத்த அவர், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எந்த பிரச்சனையையும் நீ வாய் விட்டு சொல்ல மாட்ட, எல்லாத்தையும் நீ உனக்குள்ளே போட்டு மறைச்சுப்ப. ஆனா அக்ஷயா என்னை பார்க்க வரும்போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தா. நீ வேணான்னு தடுக்கும் போதே உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. எதுவா இருந்தாலும் ஒரு பொண்ணு புருஷன் கூட இருந்தாதான் இந்த சொசைட்டில பாதுகாப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஒரு பொண்ணு தனியா இந்த உலகத்துல இருந்தா அவ பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீ எப்படி தனியா இருப்ப சொல்லு என்று கவலையுடன் கேட்டார். அவர் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் முகம் மாறிவிட்டது. ஏற்கனவே மாஸ்க்மேனை நினைத்து குழம்பியிருந்த அவள் தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுமோ என்று நினைத்து இன்னும் குழம்பி போனாள். உடனே சுதாரித்துக் கொண்டவள் ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளியேற்றியவள், நல்ல வேளை நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண விஷயம் இன்னும் இவருக்கு தெரியல என்று நினைத்துக் கொண்டவள், அத பத்தியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பெரியப்பா, நீங்க முதல்ல உங்க உடம்பு பாத்துக்கோங்க
என்று அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு கூறினாள். உழைத்து உழைத்து காப்பு காய்த்திருந்த அவருடைய கைகள் கரடுமுரடாக இருந்தது. அம்மாடி நித்யா, சின்ன வயசுல இருந்தே நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இனிமே நீ என்ன பத்தியோ அக்ஷயாவை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். உன்னோட வாழ்க்கைய பாருடா. நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் என்று ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அவர் மிகவும் அன்புடன் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் கண்கள் கலங்கியது. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் பெரியப்பா. என்னோட ஃப்ரெண்டு ஜெனி மூலமா எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு நான் 5000 சம்பாதிக்கிறேன். இனிமே நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், அம்மாடி, இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அவர் ஒன்னும் சொல்லலையா? ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீ வேலைக்கு போறதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்களா என்று கவலையுடன் கேட்கவும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரே என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு என்று கூறியவள் அதன் பிறகு அவரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு வந்தாள். அன்றிரவு வழக்கம் போல அவள் மாஸ்க்மேனுக்காக காத்து கொண்டிருந்த பொழுது தன் பெரியப்பா கூறியதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். உள்ளே வந்தவுடன் நித்யாவை கட்டி அணைத்துக் கொண்டவன், ஹே பேபி கேர்ள், அங்கிள் கியூர் ஆயிட்டு வராரு போல இருக்கு என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டவுடன் நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தாலும் தன்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அவன் ஃபிங்கர் டிப்ஸில் வைத்திருக்கிறான் என்பதால் நித்யா அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறினாள். என் மேல இவ்வளவு ஆசையா இருக்கிறவரு திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? இது வரைக்கும் இவரோட முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாதே என்று நினைக்கும் போதே அவள் கண்கள் கலங்கியது. அவள் கண்கள் கலங்குவதை பார்த்தவன் பதறி போய், ஹே பேபி கேர்ள், என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு கண் கலங்குற என்று கேட்டான். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று நித்யா தயங்கியவாறே கூறினாள். நீ ஒன்னும் இல்லன்னு சொன்னாலும் உன் மனசுல ஏதோ ஒன்னு இருக்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு என்று அவன் கூறவும், அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் சொன்னா என்ன செய்வீங்க என்று டக்கென்று கேட்டாள். உடனே அவளை பிடித்து தள்ளிவிட்டு அவளுடைய முகத்தை உற்று பார்த்தவன் அங்கிருந்து வெளியேறினான். அவளால் தலையை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.